நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த டார்க் மோடை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டார்க் மோடு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த டார்க் மோடை கொஞ்சம் டீப்பாக நம்முடைய ஃபோனில் பயன்படுத்தலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டார்க் மோடை ஈஸியாக நம்மளுடைய ஃபோனோட செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ அதை பற்றி நான் சொல்ல வரல இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, டார்க் மோடை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நம்முடைய ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி கற்றை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுடைய கண்களை பாதிக்கும். அதாங்க அதில் ப்ளூ ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் உங்களோட மொபைலை நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த ப்ளூ ஃபில்டர் எங்கே இருக்குது, அதை நம்ம எப்படி செட் பண்ணணும், எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் நான் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியாமல் போய்டும், உங்கள் ஃபோனில் அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மோட் இருக்குது, டார்க் மோட் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். லைட் மோட்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைட் மோடாக மாறும். அதே நேரத்தில் டார்க் மோட்னா பக்கத்தில் டார்க் மோட். இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸை மேக்ஸிமம் வந்து டார்க் மோடாக மாற்ற முடியும். இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷனில் கூட டார்க் மோடு வந்துருச்சு. ஸோ அதனால் முழுமையாக வந்து நீங்கள் டார்க் மோடை வந்து அனுபவிக்க முடியும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளூ லைட் ஃபில்டர். அதாவது டார்க் மோட்லேயே வந்து இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து ஆன்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஐ ஸ்ட்ரெயின் பை லிமிட்டிங் த அமௌண்ட் ஆஃப் ப்ளூ லைட் எமிட்டட் பை த ஸ்க்ரீன். அதாவது ஸ்க்ரீன் வரக்கூடிய கலர்களில் ப்ளூ லைட் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கண்களை வந்து பாதிக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், பக்கத்தில் வந்து ஒரு டாகிள் இருக்கு, அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணோன்னா ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ளூ லைட் ஃபில்டரில் வந்து ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் இதோட ஒப்பாசிட்டியை வந்து கூட்டலாம் குறைக்கலாம். கூட்டினீங்கன்னா பார்த்தீங்களா அப்படியே மஞ்சள் கலரில் மாதிரி பார்த்தீங்களா, அப்போனா என்ன அர்த்தம், அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து நம்ம வந்து அதோட இதை வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இவ்வளோனா இவ்வளோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஷெட்யூல் கூட பண்ணலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் அஸ் ஷெட்யூல், அந்த டாகில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலியமா இதில் நீங்கள் அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப், அலோ ஆல் த டைம். ஸோ இதில் ரெண்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எப்போல்லாம் பயன்படுத்துறீங்களோ அப்போலாம் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப், அவ்வளவுதான். இதில் பார்த்தீங்கன்னா சன்செட் டு சன்ரைஸ், அதாவது சூரியன் உதிச்சு மறையிறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை கஸ்டம் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் ஸ்டார்ட் டைம் இல்லை எண்ட் டைம், இந்த ரெண்டு டைம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த டயத்தில் தான் வந்து நைட்டு அதிகமாக மொபைலை நான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த டைமிங்கை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க இந்த ப்ளூ லைட் ஃபில்டர். கண்டிப்பாக இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை உங்களுடைய ஃபோனில் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து மொபைலை கொஞ்சம் அதிக நேரம் வந்து வாட்ச் பண்ணலாம். மொபைலை வாட்ச் பண்ணுறதுனாலேயே பிரச்சனை தான், இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை வந்து உங்களுடைய ஃபோனில் எனேபிள் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.